السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي يصلي ويسلم ورسول أما بعد. الحمد لله الله الذي بفضله سبحانه وتعالى memiliki akal dan ditimbangan yang baik ditinggal dalam kalam Allah yang ditimbalai para perimam yang ditimbalai karena Purnama sallallahu alaihi wasallam menawari dini terfidya sebelum syaitan alami. Alhamdulillah. Yang orang dalam sunnah kiamat ada begitu namanya Tuhan pada kita. Siri ada untuk kadang siri நடந்து முடிந்த siri அடையாளத்தை பத்தி நம்ம சொன்னாம 60 கடந்துட்டோம். 60 ஸ்ரீ அடையாளம் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இன்னைக்கு நாங்க 61வது அடையாளம் அதுக்கு மத்தியில நடந்து சொன்னா இமாரத்து சுப்பா, அதாவது முட்டாள்களை அதிகமா நடந்துருவாங்க. அதாவது இன்ப கருத்திருப்பாங்க, தானே பாடம் படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன ஆகாதுன்னு சொன்னா அது வெளிப்படாது. எவ்வளவு நம்ம குரான் ஹதீஸ் படிச்சாலும் சரி, எவ்வளவு நல்ல விஷயங்கள் படிச்சாலும் சரி, ஆனா என்ன பண்ணணும்னு சொன்னா அதுலயும் தெளிவடைய மாட்டான், முட்டாளாவே இருப்பான். ஒரு ரகம் படிக்காம எதுவுமே படிப்பறிவு இல்லாம இருக்கிறது வேற. ஆனா கியாமத் நேரங்கள்ல படிக்காம, அதாவது படிச்சு என்ன பண்ணுவாங்க, மடைனா இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து தக்காரிபுல் சமான், காலம் என்ன சுருங்கிடும். நேரங்கள் என்னவே இருக்காது, பறக்கத்தே இருக்காது. இமாம்கள்லாம் ஒரு நைட்டு உள்ள ஒரு குரான் முடிப்பாங்க, ஒரு காலையில உட்காந்து ஒரு குரான், நைட்ல ஒரு குரான் அப்படியே முடிப்பாங்க. நம்ம பாக்குறப்போ நம்ம இந்த காலத்தை நியமிக்கிறீங்கன்னு பார்த்தா எதுல நாட்கள் காலத்துல பறக்கத்து போயிடும். உங்களுக்கு இது கியாமத் ஆழமா பார்க்க சடன நாட்கள் போது இல்லை. இப்பதான் மாசம் சேர்ந்தமா இருக்கும், 7வது சிந்தா வந்துட்டோம்னு சொல்லுவோம். இப்பதான் 1வது சிந்தா சொல்லிட்டு வந்தான்னு இருக்கோம். நம்ம 5, 6, 7 வந்தோம். இப்பெல்லாம் 1ஆம் நோன்பு இப்பதான் சொல்லிட்டே இருக்கும். இதெல்லாம் கியாமத்துல அடையாளமா பார்க்கப்படுது. அடுத்து 63வது என்னன்னு சொன்னா அது கோகு தனாக்கேடு பைனன் நாஸ், மக்களிடையே என்ன சொன்னா மாறு இடங்கள் போறாங்க சொல்லுவாங்க. மக்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மாறு வேடம், அதாவது வேற ட்ரெஸ், வேற காஸ்டியூம் நினைக்கிறது. ஃபேஷன் சொல்ல செய்யறாங்க தெரியுமா, ஃபேஷன் சொல்ல செய்யறாங்க. அது கியாமத் அடையாளமா பார்க்கப்படுது. இப்ப ஒரு கண்காட்சிகளா பார்க்கப்பட்டாலுமே கூட அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கியாமத் அடையாளமா அதை கொண்டு வராங்க. அடுத்து 64வது இத்திஹாதுல் மசாஜித் தரீக், அதாவது என்னன்னு சொன்னா பாதைகள்ல பள்ளிவாசலை கட்டி வைக்கிறது. பாதைகள், அதாவது பள்ளிக்குன்னு நான் எனக்கத்தான் என்ன பண்றேன்னு சொன்னா பாதைகள்ல பள்ளிவாசல் கட்டி வைப்பாங்க. இது என்னன்னா கியாமத் அடையாளமா பார்க்கப்படுது. அடுத்து 67 தக்காரிபுல் அஸ்வாக், அதாவது கடை வீடுகள் அதிகமாக ஆரம்பிச்சாங்க. மத்தியில நெருங்க ஆரம்பிச்சு அதிகமா கடை வீடுகள், துணி கடை எல்லாமே என்ன ஆரம்பிச்சுன்னா மத்தியில அதிகமா வர ஆரம்பிச்சிடும். அதாவது இப்ப சொந்த காலங்கள்ல ஒரு பஜார் இருக்கும், ஆனா இப்ப தெருவு திருக்கனா ஒரு துணி கடை இருக்கும், ஒரு ஹோட்டல் இருக்கும், எல்லாமே என்ன ஆரம்பிச்சுன்னா அது சின்ன ஒரு ஜங்ஷன் மாதிரி பஜார் மாதிரி ஆயிடும். இது நாட்கள் போக 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 என்ன ஆரம்பிச்சுன்னா அதிகமாகிட்டே தான் போகுது பஜார்ன்றது. அது அடுத்த சொன்னா கத்திரத்தில் போகுது, பொய்கள் அதிகமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா வாய்க்கு எடுத்தாலும் என்னதுதான் புரியல, நான் பார்க்கல என்ன சொன்னா வாய்க்கு வந்தாலும் என்ன சொன்னா பொய்களை அடிச்சுட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பொய்யவே உண்மையா சொல்லுவான், அவனுக்கு தெரியாது. பொய் சொல்லி சொல்லி சொன்னாங்க நிமிஷம் அவங்க மட்டும் எழுதுனா பொய் எனக்கு எழுபா மாறிடும். அடுத்து கத்திரத்தில் ஜலாசில் நிலநடக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம பார்க்க எவ்வளவு நாடுகள் இந்தோனேஷியா போன்ற நாட்டுல மற்ற நாடுகள்ல இத்தனை செல்சியஸ் இத்தனை டிகிரி சூடான தெரியுமா, அதிகமா ஏற்றுக்காது. அதாவது நிலநடுக்கம்னா அதிகமா ஆரம்பிச்சிடும். அதாவது நாட்கள் போக போக, வருடங்கள் கழிய அந்த நிலநடுக்கங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் போகுது. குறைஞ்சதா இல்ல, அதிகமாக அதே நிலையானது இல்லை, அதிகமாகிட்டே தான் போகுதுன்னு பாக்குறாங்க. அடுத்து 69வது கசிவத்து நிசா, பெண்கள் அதிகமாகிடுவாங்க. கடைசி காலம் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னா பெண்கள் மத்தியில அதிகமா போயிடுவாங்க. அதுக்கு 70 என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அது கில்லத்து ரிஜால், ஆண்கள் குறைஞ்சிருவாங்க. ஆண்கள் அதாவது என்ன பெண்கள் அதிகமா இருப்பாங்க, ஆண்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு என்ன ஆண்கள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன சொன்னா அதிகமான பெண்கள் இருப்பாங்க, ஆனா ஆண்கள் குறைவா இருப்பாங்கன்னு சொல்லி கியாமத் அடையாளமா பார்க்கப்படுது. நம்ம நேற்று ஒரு சின்ன சம்பவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல முடிச்சோம். எங்க முடிச்சோம்னா உமையா என்ன பண்ணுவாங்க,
உமையா வந்து மக்கால வந்து யாருன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீ எல்லாம் கொல்லப்படுறீங்கன்னா யார் சொல்லுவா? சாது இல்லாமன்னு சொன்னவா, ரசூலுல்லாஹ் சொன்னவா சாதலான்னு சொல்லிடுவாங்க. இவர் என்ன, இவருக்கு வந்து ஒரே பயமா போயிடும். என்னடா சொல்றாரு, இப்படி என்ன கேட்பாரு இவரு, ஒரு மக்காலையா நம்பிடுவாரு. ஆமா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை நம்பிடுவாங்க. ஒரே பயத்துல மனக்குழப்பத்துல சகலம் அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க, மதினாவுக்கு போயிடுவாங்க, அப்படியே முடிஞ்சிடும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க. உம்மு சஃபான், அதாவது மனைவியிட சொல்லுவாங்க. நினைச்சு பாருங்க, ஒருத்தர் மட்டும் அப்படி கிடையாது, எல்லாருமே அப்படிதான். அவங்களுடைய மனைவி உம்மு சஃபான் தான் சொல்லுவாங்க. உம்மு சஃபான், இந்த மாதிரி நான் சாரை கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி வந்து சண்டைப்பட இருக்கட்டும். சண்டைப்பட்ட சமயத்தில் என்ன ஆயிடுச்சு சொன்னா, சாத் என்ன பண்ணுவான்னு சொன்னா இந்த வார்த்தையை சொன்னாரு, இன்னும் காத்துல அவங்க என்ன அவங்களுடைய அவங்களாம் நம்மளை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, அவங்க மனைவி என்ன கேட்டாங்க தெரியும், என்ன சொல்லியிருக்கணும்? சும்மா கிடங்க, அவரை ஒண்ணுதான் சொல்லியிருக்கணும். அவங்க என்ன கேட்டாங்க, அதே வார்த்தை கேட்டாங்க, மக்காலையா மக்களே இங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. தெரியல, அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நான் என்ன பண்ண மாட்டேன் இனிமேல், நானே மக்கள் நான் வெளியே போக மாட்டேன், அந்த முஸ்லிம்கள் இடத்துக்கு நான் போனாதான் கொல்லப்படுவேன், அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன்னு சொல்லி ஒரு ஊர்லயே இருந்துருவார். உண்மையா யாருன்னு சொன்னா ஒரு கோத்திரத்துடைய தலைவர், ஒரு கூட்டம், அப்ப கோத்திரம் அவங்க தலைவராக இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா போயிட்டு முடிஞ்சிடும். கரெக்டா பத்ரோடைய சம்பவம் வரும், பத்ரோடைய நாள் வரும். பத்ரோடைய நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அபூஜஹல் வந்து ஒவ்வொரு தலைவரா கூப்பிடுவாங்க. இந்த எல்லாம் வாங்க போக உண்மையா நம்மள வரமாட்டாரு, இந்த மாதிரி சம்பவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ற சமயத்துல வரமாட்டாரு. அப்ப என்ன சொல்லு, அபூஜஹல் சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, என் கூட வாங்க, நம்பிட்டு கடைசி வார்த்தை நம்பி நீங்க நம்பி ஓடிடுங்க, பிரச்சனை இல்லை, நீங்க வந்தாலும் அவங்க கூட்டங்களா ஓடி சொல்லிடுவாங்க. இவரும் கிளம்பி போவார். இவர் எந்த அளவுக்கு போவாருன்னு சொன்னா, அவருடைய ஒட்டகத்துக்கு பக்கத்துலயே படுத்து இருப்பார். மதுரை ஏவலையும் சரி பக்கத்துல ஒட்டகத்துக்கு குதிரை பக்கத்திலேயே இருப்பார். கொஞ்ச நாள் அது எப்படின்னா போர் சடப்புல ஓடி எல்லாம் ஆயிரத்துல இருப்பாரு. ஆனா அல்லாவுடைய நாட்டு என்ன ஆகும்னு சொன்னா இந்த மாதிரி நல்லா நடந்து பதில் அவர் கொல்லப்பட்டுருவார். எதுக்கு சம்பவம் பார்த்தோம்னு சொன்னா, காப்பீர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரசூலுல்லாஹ் அறிவிப்பு வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்பினாங்க. அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் இந்த கியாமத் அடையாளம் அந்த காலத்துல சொல்லிட்டாங்க. இந்த காலத்துல இல்ல, அந்த ரசூலுல்லாஹ் அந்த காலங்கள்ல காஃபிர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் நம்பக்கூடிய இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை மீண்டும் நான் அடையாளத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.